கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்லிட்டு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல்னு சொல்லிட்டு. அதாவது இந்த உலகத்தின் நடைமுறைகளுக்கு ஏற்ப நம்ம மாற்றிக் கொள்ளக்கூடாது. தேவன் நம்ம உலகத்தை போல இல்லாம நம்ம மறுரூபமாக்கப்படணும்னு சொல்லி அவர் விரும்புகிற ஒரு தேவனாய் காணப்படுறாரு. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வர ஒரு காரியம் கிடையாது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையினால புதுப்பிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது மறுரூபம் அப்படிங்கிறது ஒரு நாள்ல வர ஒரு காரியம் கிடையாது. அது தொடர்ச்சியாக காணப்படுற ஒரு ஆவிக்குரிய பயணம் சொல்லி நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையில நம்ம நடக்கும்போது அவர் நம்ம மறுரூபமாக்க ஒரு போதுமான தேவனை காணப்படுறாரு. இந்த மறுரூபத்தின் பயணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையில் நீங்க நடக்கும்போது பாருங்க, உங்களுடைய இருதயத்தை அவர் மறுரூபப்படுத்த ஒரு போதுமான தேவனை காணப்படுறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.